இந்த கொப்பரிச்சி செய்கிறதுக்கு நான் இதில் வந்து சோப்பு பச்சை அரிசி இருக்குது. இதில் வந்து 1.5 கப் எடுத்து போட்டு கழுவி போட்டு 4 மணித்தியாலம் இதை நான் நனைய வச்சு நான் 4 மணித்தியாலத்துக்கு பிறகு வடிச்சிட்டு இப்படி ஒரு பேப்பர் டவலில் போட்டு ஒரு பவுலில் வந்து போட்டிருக்கிறேன். ஆனால் லைட்லியான ஈரத்தன்மை இருக்குது. நான் அளந்த மெஷரிங் கப் வந்து இந்த இருக்குது 1 கப். இது வந்து 250 ml வர இந்த 1 கப்பில் ஒரு கப்பும் இதில் வந்து அரை கப் இருக்குது 125 ml வர மெஷரிங் கப்லேருந்து அரை கப். ஸோ நான் ஒரு கப்பும் ப்ளஸ் ½ கப்பும் எடுத்துருக்கேன். 1.5 கப் அரிசி எடுத்து 4 மணித்தியாலம் நனைய வச்சு வடித்து இதில் வந்து போட்டிருக்கேன். இப்போ நாங்கள் வந்து அரைச்செடுப்போம். இந்த இருக்குது இந்த கிரைண்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் போட்டு அரைச்செடுப்போம். நிறைய போடாதீங்கோ. இந்த இதில் நான் போட்டிருக்கேன். இதை வந்து ரவை பதம் இருக்குல்ல, ரவை பதத்துக்கு தான் நான் இதை அரைச்செடுக்க போகிறேன்னு சொன்னால் இதுலேருந்து நாங்கள் குறுநல் எடுக்கணும். ஸோ அதால் வந்து பட்டை அரைச்சிடாதீங்க முதல். இந்த இருக்குது இதை நான் அரைச்சிருக்கிறேன். ஆனால் நான் நல்ல பட்டை அரைக்கையில் அந்த ரவை இருக்குல்ல, ரவை பதத்துக்கு தான் நான் இதை அரைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த புறம்பான் டிஷ்ஷில் இதை போட்டுட்டு இருக்கிற மிச்சமாக இருக்கிற அரிசியெல்லாம் இதே மாதிரி அரைச்செடுக்க போகிறேன் ரவை பதத்துக்கு. ஸோ இந்த இருக்குது நான் இவ்வளோ அரிசியை வந்து அரைச்சிருக்கிறேன் ரவை பதத்துக்கு. இப்போ இதை இதில் போடுங்க. இந்த இருக்குது இது எல்லாத்தையும் நான் ரவை பதத்துக்கு அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்சா பிறகு இதில் வந்து நான் சின்ன கண்ணில் அறுதட்டு எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு இந்த இருக்குது நான் அதில் அரைச்சி வச்சிருக்கிற இந்த குறுநல் அரிசி மா இருக்குது. இப்போ இதை இதில் போட்டு அரைச்செடுப்போம். இந்த இருக்கு இது நான் இப்படி அரைச்சிருக்கிறேன். இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. இந்த குறுநலை வந்து பிரமான் டிஷ்ஷில் எடுத்து வைப்போம். இந்த இருக்கு பிரமான் டிஷ்ஷில் இதை போட்டு வைங்கோ. இருக்கிற மிச்ச இந்த மாவையும் போட்டு அரைச்செடுப்போம் இதே மாதிரி. இந்த இருக்கு இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. இந்த இருக்குது நான் பிரம்பா எடுத்து வச்சேன்ல இந்த குறுநல் இருக்குல்ல, இந்த குறுநலை வந்து இந்த பின்னேரியில் சின்ன கண்ணில் பின்னேரியில் போட்டு பிடைச்சி ஆகலும் குறுநலாக வருமில்ல, அந்த குறுநலை மட்டும்தான் நான் பிரம்பா எடுக்க போகிறேன். எனக்கு அதுலேருந்து 1/3 கப் வந்து பிரம்பா தேவை இந்த குறுநல். ஸோ இப்போ நான் இதில் கொஞ்சம் போட்டு பிடைச்செடுப்பேன். முதல் உங்கள்ட்ட சுலகு இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் சுலகுலையும் போட்டு இதை பிடைச்செடுக்கலாம். இந்த இருக்குது நீங்கள் இதை பிடைக்க வந்து அந்த பெருசாக இருக்கிற குறுநல் வந்து பின்னுக்கு வரும், ஆளும் குறுனியாக இருக்கிற குறுநல் வந்து முன்னுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த முன்னுக்கு வந்த குறுநலை தான் நான் பிரம்பா எடுக்க போகிறேன். இந்த இருக்குது இப்படி முன்னுக்கு வந்திருக்கு. ஆளும் குறுநல் நல்ல குறுநல் இருக்குது. இதை வந்து பிரம்பா எடுத்து வைப்போம். எனக்கு தேவையான குறுநல் வந்து 1/3 கப். ஸோ அந்த 1/3 கப்புக்கே நான் இதை போட்டு வைக்கிறேன். இதே மாதிரி பிடைச்சி இந்த 1/3 கப் பெருமையில் இந்த அளவு கப்புக்கு வர்ற அளவுக்கு வந்து நான் குறுநல் வந்து பிடைச்சி எடுக்க போகிறேன். ஸோ இதில் வந்து என்னமே இந்த சின்ன டைனியான குறுநல் இல்லை. ஸோ இதை நான் இன்னொரு பவுலுக்கு போட்டுட்டு இருக்கிற மிச்ச குறுநலை வந்து இதே மாதிரி பிடைச்செடுக்க போகிறேன். இதை வந்து பிடைச்சி இவ்வளோ குறுநல் எடுத்திருக்கேன். 1/3 கப் அளவு நல்ல குறுநலாக இது நான் பிடைச்சி எடுத்திருக்கிறேன். இந்த இருக்குது 1/3 கப். இப்போ நான் கிராம் கணக்கில் இது சொல்கிறேன்டா. ஸோ இந்த 1/3 கப் குறுநலை வந்து கிராம் கணக்குன்னு சொன்னால் சரியாக 65 கிராம் குறுநல் வருது. இதை பிரம்பா எடுத்து வைங்கோ. ஸோ இந்த இருக்குது நான் இந்த குறுநலை வந்து பிரம்பா எடுத்த பிறகு இவ்வளோ குறுநல் மிஞ்சி இருக்குது. இந்த குறுநலை வந்து நான் திருப்பி கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுங்க. இதை இந்த குறுநலை கிரைண்டரில் போட்டிருக்கேன். இதை நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். இந்த இருக்குது இந்த குறுநலை போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இந்த சின்ன கண்ணில் முதல்ல அரைச்சி வச்ச மாவுக்குலேயே இந்த சின்ன கண்ணில் பின்னரையிலே அரைச்சி எடுப்பேன். இந்த இருக்குது நான் இதை அரைச்ச பிறகு இவ்வளோ குறுநல் வந்திருக்கு. நான் இதை திருப்பி கிரைண்டரில் போட்டு அரைச்சி ஒரு குறுநல் வராத அளவுக்கு நான் இதை அரைச்செடுக்க போகிறேன். இந்த இருக்குது நான் போட்டு அரைச்ச குறுநலில் வந்து இவ்வளோ குறுநல் தான் மிஞ்சி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கூட மிஞ்சி இருக்குது. தேவையில்லை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது இந்த மாவு வந்து அரைச்சி அதில் இந்த குறுநல் எடுத்து திருப்பி குறுநலை வந்து நல்லா பட்டை அரைச்சா பிறகு இருக்கிற மா இவ்வளவும்
கொப்பரிச்சி வந்து நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து கப்பியை வந்து காய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த கப்பி காய்ச்சறதுக்கு இதில் ஒரு சட்டி வச்சு எண்ணெய் வந்து அடுப்பை ஆன் பண்ணல. ஆன் பண்ணாமல் இதில் வந்து 1 கப் தண்ணி எல்லாத்துக்கும் 250 ml தண்ணி இருக்குது. இந்த தண்ணி அதில் விடுங்க. இப்போ நான் ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துலேருந்து கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். கூட்டி வச்சுட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடுவோம். இந்த அரைக்கப்படி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நான் இப்போ ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன். வச்சுக்கொண்டு நான் வந்து பிரம்ப அடுத்த குருணல் 1/3 கப் இந்த குருணலை வந்து இந்த தண்ணி கொதிச்சாப்புறம் போடுங்க. போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணி இதை காய்ச்சி எடுப்போம். இந்த இருக்க இந்த கப்பியை வந்து நான் 1 நிமிஷம் காய்ச்சி இருக்கிறேன். இந்த இப்படி வந்த அப்புறம் நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை நாங்கள் நல்லா ஆற விடுவோம். ஸோ இந்த கொப்பரிச்சியை வந்து நான் குழைக்கிறதுக்கு நான் அந்த அரிச்சு வச்சிருக்க மா இருக்குது, அரிசி மா. இதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இருக்குது. இந்த பேக்கிங் பவுடர் இதில் போடுங்க. போட்டுட்டு முதல்ல இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இப்படி இதை மிக்ஸ் பண்ண பிறகு இருக்கு நான் காய்ச்சி வச்ச கப்பி வந்து நல்லா ஆறிக்குது. ஆறின பிறகு இதை விட்டு நல்லா குழைச்செடுப்போம். இது இவ்வளோத்தையும் அப்படியே விடுங்க. இதுக்குள்ள இருக்கு நான் காய்ச்சின அவ்வளோ கப்பி கஞ்சியும் இதுக்குள்ள விட்டுருக்கிறேன். விட்ட அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இடுங்க, குழைச்சிடுங்க. இந்த இருக்கு இதை நான் இப்படி நல்லா குழைச்சிருக்கிறேன். இப்படி குழைச்ச பிறகு நான் ஒரு பிரம்பான டிஷ்ஷில் மாற்றி போட்டு இதை புளிக்க வைக்க போகிறேன். இந்த இருக்கு நான் பிரம்பான ஒரு பவுலில் வந்து மாற்றிருக்கிறேன். இப்போ இதை நான் என்ன செய்ய போகிறேன்னா ஒரு பிளேட்டில் மூடி போட்டு அவன் லைட்டை வந்து ஆன் பண்ணி போட்டு ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் வைக்க போகிறேன் புளிக்கிறதுக்கு. இங்கே எங்களுக்கு குளிரண்டபடி தான் நான் அவனுக்கு தூக்கி வைக்கிறேன். இதே நீங்கள் வெயில் நாடு அல்லது சூடான நாட்டில் இருந்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் வெளியிலேயே வைக்கலாம். ஸோ இப்போ இதை நாங்கள் 5லேருந்து 6 மணி நேரம் இதை புளிக்க வைப்போம். இதில் வந்து 3 பெரிய முட்டை இருக்குது. எல்லாட்டிக்கு 148 கிராம் வருது. இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி விடுங்க, நல்லா அடிச்செடுக்கணும். இப்படி இதை நல்லா பீட் பண்ணியிருக்கேன். இப்படி பீட் பண்ண பிறகு இந்த கொப்பரிச்சி மாவை வந்து நான் புளிக்க வச்சு நான் லைட்டை ஆன் பண்ணி போட்டு அவனுக்கு தூக்கி வச்சு நான் எனக்கு சரியா 8 மணி நேரம் எடுத்திருக்கு இது புளிக்கிறதுக்கு. இந்த இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இருக்கணும், நல்லா இந்த இப்படி பபிளியா ஏழியா இருக்கணும், நல்ல காற்று மாதிரி இருக்கணும். இந்த இது நல்லா புளிச்சிட்டுது. உங்களுக்கு இப்படி வராட்டிக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வையுங்கோ. புளிச்சா பிறகு அந்த 1/4 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பு போடுற இனிப்பு காட்டுறதுக்கு இதையும் இப்போ இதில் போடுங்க. இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீனி போடுங்க. பட் நான் இதில் வந்து 1/4 கப் எல்லாட்டிக்கு 60 கிராம் சீனி போடுறேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. இந்த இருக்கு நான் அடித்து வச்சுருக்க முட்டை இருக்குல்ல, இந்த முட்டையை இதுக்குள்ள போடுங்க. 3 முட்டை. இதில் வந்து முதலாம் பால் இருக்குது, கட்டிப்பால் இருக்குது. முதலாம் பால் 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 ml இருக்குது. இப்போ இதை இதில் விடுங்க. நான் எடுத்த 1/3 கப் எல்லாட்டிக்கு 80 ml முதலாம் பாலையும் விட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. நல்லா கரைச்சிருங்க, ஏன்னா சீனியெல்லாம் கரையணும். இந்த இருக்கு இதை நான் இப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த இப்படி ஒரு தண்ணி பதத்துக்கு இருக்கணும். ஆகலும் தண்ணியை கரைச்சிடாதீங்க. இப்போ இந்த கொப்பரிச்சியை வந்து நாங்கள் செய்தெடுப்போம். இந்த கொப்பரிச்சி செய்கிறதுக்கு வந்து நான் இந்த இதில் குண்டு தாச்சி வச்சுருக்கேன். வச்சு நான் ஹீட்டை வந்து மீடியத்திலிருந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, எண்ணெயால் கொஞ்சம் பூசி விடுங்க. இருக்குது காய்ச்சி வந்து கொஞ்சம் சூடேற விடுவோம். சட்டி வந்து சூடேறிட்டு ஏறின பிறகு இந்த இருக்கு இந்த கொப்பரிச்சி மிக்ஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு கரண்டி கொஞ்சம் குறைய விடுங்க. இப்போ இதை மூடி போட்டு நாங்கள் வேக விடுவோம். இப்போ 4 நிமிஷமாக நான் இதை மூடி போட்டு விட்டேன். நான் இந்த இப்படி மேலால் வேகி வந்திருக்கல, வேகி வரைக்கும் நீங்கள் மெட்ட பக்கம் திருப்பி விடுங்க. ஹீட்டை வந்து கூட்டி வைக்காதீங்க.
இப்படி திருப்பின பிறகு இந்த பக்கம் வந்து ஒரு நிமிஷம் இல்லை 1.5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ மெட்ட பக்கம் திருப்பின பிறகு ஒரு 1.5 நிமிஷம் வேகி கொண்டு இருக்குது. இப்போ இப்படி ஒரு ஈக்கிள் அல்ல இப்படி ஒரு கூரான ஸ்டிக்கால் இப்படி வச்சு வைத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பேக்கு தான் அப்படி ஒரு ஸ்பேச்சுலா தேவை. இந்த இருக்கு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செய்து எடுக்க போறேன். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கொப்பரிச்சி. இந்த கொப்பரிச்சி வந்து செய்து முடிஞ்சது.